இனிங்காற்று தீற்றரவாளனே பேரின்ப நதியில் தாகம் தீர்த்திடும் ஜீவநதி பேரின்ப நதியில் தாகம் தீர்த்திடும் ஜீவநதி அக்னி காற்றே திதறவாடனே பெரும்ப நதியில் தாகம் தீர்த்திடும் ஜீவநதி பெரும்ப நதியில் தாகம் தீர்த்திடும் ஜீவநதி. ஆமென். ஆமென். இன்று 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களை தந்தருவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 1:8 கூறப்பந்த அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தீங்கு அனுபவித்தாலும் ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருக்கும். ஆமேன். கர்த்தரை குறித்து சாட்சியை கூறுகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 2வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையில் இன்றைய நாளைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவத்தை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நடத்துகின்ற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சி பயிர்ந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்கள் ஒருவரோடும் கூட இருப்பதாக, எடுத்து வருகிற ஊழியருடன் கூட இருப்பதாக. நாங்கள் இந்த வழியில் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத சபையில் இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரை குடும்பத்தார் சபையையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். சொல்லட்டுமா? உங்களுக்கு காலை வணக்கங்கள். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்து. Amen. Thank you.
bless you, bless you. Hallelujah. இந்த வேளையிலே கூட சங்கீதம் 42 ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாடல் என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நானே துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த பாடலிலே அருமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை அங்கே தேவனிடத்திலே விவரித்து காண்பிக்கிறார். தனக்குள்ளேயே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி காத்திரு. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தேவனை நோக்கி காத்திருப்பதை அங்கே அதை பொருட்டாக எண்ணுவதில்லை. காத்திருப்பது என்பது தேவனுடைய அங்கே செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே கிரியை செய்வதற்கு அந்த நேரத்திலே அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருப்பு என்பது அது மறுப்பு அல்ல. ஹல்லேலூயா. அங்கே தேவன் அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அவர் கிரியை செய்கிறார். ஆனபடினாத்தான் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அங்கே திட்டவட்டமான ஒரு தீர்மானம். தாவீது திட்டவட்டமாக ஒரு தீர்மானித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் நீ கலங்குகிறாய்? நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய காரியம். சத்துருவானவன் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. ஆனா நாமே நமக்கு சொல்ல வேண்டிய காரியம், ஏன் கலங்குகிறாய்? காத்திரு, இன்னும் நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா. அதே போல்தான் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூட அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருந்தது, எல்லாம் செத்து போச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை செத்து போச்சு, மனைவியுடைய வாழ்க்கையை செத்து போச்சு. ஆனாலும் கூட தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சந்தோஷத்திலே ஆண்டவரை துதிப்பது ஆராதிப்பது மிகவும் எளிது. ஆனால் ஒடுக்கப்படுகிற நேரத்திலே, துன்ப நேரத்திலே அன்புக்குரியவர்களே, தேவனை துதிப்பது என்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அதுதான் சர்வாங்க தகன பலி. ஹல்லேலூயா. நம்மை ஒடுக்கி தேவனை நாங்கள் துதிக்கின்ற வேளையிலே தேவனுடைய அளப்பெரிய அந்த கிரியைகளையே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் காண்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் துதிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். பாடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவதுன்னு சொல்லி சொன்னால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற விலங்கினங்கள் மான்களை துரத்துகின்ற வேளையிலே அங்கே மானுடைய சர்க்கத்திலிருந்து ஒரு விதமான வியர்வை வெளியிலே வருமா. அந்த வியர்வையை முகர்ந்து அந்த விலங்கினங்கள் அந்த மான்களை துரத்தி கொண்டு வரும். அப்பொழுது மான் என்ன செய்யுமாம்? தேவன் அந்தந்த மிருகங்களுக்கு அந்தந்த ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ஞானம் அங்கே அளவற்றது, அனந்தமானது. ஹல்லேலூயா. அப்படினால் மான் தன்னை தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை அது தேடும். அதுதான் தண்ணீர். ஆனபடினால்தான் அது தண்ணீர்
அந்த நிலைகளை அங்கே தேடி ஓடும். வாஞ்சி என்பது விருப்பத்துக்கு மேலானது. அதாவது அது இல்லாமல் நான் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அப்படின்னா அவன் தண்ணீர் நிலைகளை கண்டு அந்த தண்ணீருக்குள்ளே போய் வெளியிலே வருகின்றவளை இந்த வேர்வை மாற்றம் மாறிவிடும். விலங்கினங்கள் கூட அப்படியே திருப்பி கொண்டு அது போய்விடும். ஏன்னு சொன்னா தொடர முடியாது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாங்கள் தேவனை வாஞ்சிக்கின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, வாஞ்சிப்பது என்பது விருப்பத்துக்கு மேலானது. சில பேரை பாருங்கள், வேதனை வந்தா, துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தால் பைபிளை எடுக்க மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், துதிக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு கூட போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளை குறித்து சொல்லுவார்கள். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன்னு சொல்லி அங்கே தாவீது சொல்லுவார். தாவீது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அளவுக்கு அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் எந்த காலத்திலும் அந்த மனுஷன் தேவனை துதித்து கொண்டே இருந்தான். தன் நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய கிருபை, அளவற்ற கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, காற்றடிக்கலாம், மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட அது தேவனுடைய அன்புக்கு மேலாக எதுவும் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதே போல்தான் ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் என் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. இந்த பாடலை எழுதின தேவ மனுஷன் யாரோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த இருதயத்தை ஊற்றி இந்த பாடல் எழுதியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் எல்லோரும் ஜெபிக்க போனார்கள். ஆனா அன்னாள் ஜெபித்தது வித்தியாசமா இருந்தது. ஹல்லேலூயா. அன்னாளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, ஆனா அவளுடைய இருதயம் ஊற்றப்பட்டது. அதுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஹல்லேலூயா, தேவனோடு கொண்டிருக்கின்ற அந்த வாஞ்சை அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. ஆத்துமா கலங்குவதேன், நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதேன், உன் நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர்,
என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. பாருங்கள், அன்புக்கு அங்கே தூரம் தடை இல்லை. ஹல்லேலூயா. அந்நிய தேசமாயிருந்தது, எர்மோன் மலையாயிருந்தது, அது சிறுமலையாயிருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவருடைய இருதயம் வாஞ்சிக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் தான் நம்மை வாழ வைக்கும். அவருடைய ஐக்கியம் தான் நம்மை வாழ வைக்கும், நம்மை திடமாய் நிற்க பண்ணும். ஹல்லேலூயா. அன்பான தேவனே, இந்த வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே, இந்த வேளையிலும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற புயல்களையும் ஆண்டவரே கஷ்டங்களை காண்கிற தேவன் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அற்புதமான விடுதலையை காணும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிற காரியங்களை நீ காண்கிற தேவன் ஐயா ராஜா. நீர் அற்புதமான ஆண்டவர் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்குமென் படகில் சுக்கான் பிடித்து நடத்துமென் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்குமென் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். பிள உண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிள உண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவை யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்ல அருளும். ஹல்லேலூயா. தகப்பனே,
அப்பா இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நம்முடைய நாட்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்கூல்கள், பாடசாலைகள், ஆண்டவரே, யூனிவர்சிட்டிகள், ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய கரத்தை வைக்க விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே, இரக்கத்தின் பிதாவே. ஆண்டவரே தகப்பனே, இந்த போதை மருந்து விற்கிறவர்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, பாடசாலைக்கு படிக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனை படித்து முன்னேறி செல்ல கிருபை தர விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, வடமாகாண பகுதிகளிலே ஐயா, வலிகாமம் தெற்கு பகுதிகளிலே ஐயா, ஆண்டவரே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என் இயேசப்பா நீங்க வர வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பன் ஆகிய தேவனே, பாடசாலைகளை ஆண்டவரே, ஸ்கூல் டீச்சர்ஸை ஆண்டவரே, பிரின்சிபல் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, இந்த போதை பொருள் பழக்கத்திலிருந்து ஆண்டவரே தேவனே, இந்த ஜனங்களை, ஏழை பிள்ளைகளை நீங்க விடுவிக்க விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. சத்ருன் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே அந்த போதை பொருள் விற்கிற ஒவ்வொருவரே நீர் ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, இது பாவம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உடைய கரத்திலே ஐயா ராஜா அந்த ஜனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்திலே ஐயா அந்த பாடசாலை பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பெற்றோருடைய கரத்தில கொடுக்கிறோம் ராஜா. இன்னும் அப்பா ராஜா, ஆண்டவரே பாடசாலைகளுக்கு ஆண்டவரே தேவனை போகின்ற பிள்ளைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த தேசங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, அப்பா சட்ட ஈனமாக உடைய சித்தத்துக்கு விரோதமாக திறந்திருக்கின்ற எல்லா போதை பொருட்கள் கடைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வு உடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே அவர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகள் சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே திருச்சபைக்கு போகாத ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளை உணர்த்தி ஆண்டவரே சரியான பாதையில கொண்டு வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் நீக்கி புலவடமா செபிக்கிறோம். சத்ருவின் வல்லமகளை இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஐயா ராஜா டிசபிலிட்டி பிள்ளைகளை ஆண்டவரே, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை சரியான பாதையில நீங்க வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உடைய கரத்தில் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழி நடத்தும் ஐயா. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன். ஹல்லேலூயா தகப்பனே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர். கிருபையினால் நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான்
இன்றுமென்று பிழைப்பான். நெஞ்சமினியும் அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் என்றுமே விடுவித்துவார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் என்றுமே விடுவித்துவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமென்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்று பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் செய்குவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா ஜாதிகளும் ஆண்டவராகிய தேவனே அதற்குள் ஓடி வருவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும்படி செபிக்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, எங்களை சூழ இருக்கின்ற ஆண்டவரே பல பாச பேசுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆவியானவரே அவங்களை இருதயத்திலே பேசியப்பா ராஜா. அவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். மனம் திரும்புகின்ற ஆவியை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே ஜனங்களை நீங்க விடுவிக்க விடமா செபிக்கிறோம். சத்ருவானன் கொஞ்ச காலம் அவனுக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அவன் இடவிடாமல் ஆண்டவரை வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. என் ஆவியானவரே அசவாடும் அப்பா ராஜா, ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா ஜனங்கள் மேலும் ஜீவனை கட்டவிழ்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் திருச்சபையில நடக்கும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே இழந்தருடுவீராக, அசைவாடுவீராக ராஜா. தகப்பனே, ஜனங்களுடைய எல்லா காரியங்களும் விடுதலை தர வேண்டுமா செபிக்கிறோம். தடைகள் நீங்கி போடுமா செபிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முறியடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஜனங்களை நீங்கள் விடுவிக்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்து ஜனங்களையும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஐயா, இலங்கையிலிருந்து எந்தெந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேசங்களை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். தடைகள் நீக்கி போடவிடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா, வழி நடத்த வேணும் ஆண்டவரே. உடைய வல்ல கரத்திலே ஐயா ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தம் ஐயா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உமக்கு சொந்தம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உடைய கரத்திலே இந்த நாளை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். இந்த கால வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஜெபங்களை
துதிகளை ஏறெடுத்து வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு திரும்பவுமாக கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், கணவனுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிற பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக காலை வேளையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலைப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். Bless you ஐயா. Bless you. Bye. அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்